I am Dr. Chokkalingam. I am a chief cardiologist. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சகோதர சமையலுக்கு அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சி வாழ்த்து சொல்ல வேண்டும். என்னுடைய மாணவிகளும் பார்க்குறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னோட அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க உலக அளவில். என்னுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. ஆனால் 30 வயதான சொக்கலிங்கம் மாதிரி இருக்கிறது காரணம் மாணவிகள் என்னுடன் இருப்பதால், சமீர் என்னுடன் இருப்பதால், முக்கியமாக என் மனைவி டாக்டர் செந்தாமரை வெளியாங்க. நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். மலபார் கேரளாவில் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். காட் இஸ் வேரியஸ் ways of telling the divinity of the மலபார். இந்தியாவிலேயே ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டுன்னா அது கேரளா தான். அந்த கேரளாவுக்கு நான் ஒரு 50 வருடமாக நான் எக்ஸாமில் போயிட்டுருக்கேன். அங்கே இருக்க கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் மாணவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்திய நாடு என்பது மத சார்பற்ற நாடுன்ட்டு எல்லாம் தெரியுங்களா? நான் இன்னைக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த மலபார் ஜுவல்லரியை மத சார்பற்ற ஜுவல்லரியாக பார்க்கின்றேன். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் எல்லா மதத்திலும் தான் இருக்கின்றீர்கள். மதம் என்று தோன்றியதே அனைவரும் இணைப்பதற்காகத்தான் தவிர பிரிப்பதற்காக அல்ல. அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டின்னு சொல்கிறாங்களே, ஆர்ட்னா சயின்டிஃபிக் வேர்ட் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட். அந்த கலை என்பதை, அந்த ஆர்ட் ஜுவல்லரியில் சேர்த்து அணிந்து கொண்டிருப்பவர்களை அழகாக காட்டுவது ஜுவல்லரி. அதான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் பொன்னகை அணிந்து கொண்டு அழகாக இருப்பீர்கள், உங்களுடைய வளத்தை சேர்ப்பீர்கள். அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சொக்கலிங்கம் சொல்வது, நீங்கள் பொன்னகை அணிந்து கொள்கின்ற பெண்கள் அனைவரும் முகத்தில் புன்னகையும் அணிந்து கொள்ள வேண்டும். இது add smile in your face. அந்த புன்னகையும் அணிந்து கொண்டு புன்னகையும் அணிந்து கொண்டால் எவரும் 100 வருடம் சொக்கலிங்கத்திடம் நோயாளிகளாக வரமாட்டீர்கள் என்றதை நான் கட்டாயம் சொல்ல முடியும். எதற்காக இந்த கருத்தை சொல்கின்றேன்? எல்லாரும் ஏன் தெரியுமா கை தட்டினேன்? சமீர், எல்லார்கிட்டையும் சாப்பிடறதுக்கு கண்ணு கொடுத்துட்டீங்க, சாப்பிட கையில கொடுத்து கை தட்ட முடியாது. ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன், பரவாயில்ல. உங்களை திருப்பி வைத்து நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், இதயம் 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் செய்வது ஒன்றே ஒன்றுதான். சமீர், நீ மகிழ்ச்சியாக மட்டும் இருந்தால் போதும். என்னிடம் 100 வருடம் வர வேண்டாம். அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வியாதிகள் வராது, வயதும் கூடாது, இளமையாகவும் ஆகிக்கொண்டே போக முடியும். ஓகேவா? அனைவருமே இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிக்கின்றேன். Happiness is only in giving. Whatever you possess, knowledge, work, money, anything, you will be happy. So happiness is in giving. Much more happiness இதுவா இருக்க முடியும். என் மாணவி கேட்கிறேன், நீ சொல்லலாமா? Happiness is giving. Much more happiness in what? Can anyone guess? Receiving won't become unhappy, madam. If we don't give it, it will be. The happiness is in giving. Manifold happiness is in forgiving. நீ இப்போ யாரும் சாப்பாடு கொடுத்துருவிடா சமையல், யாரும் கைத்தட்ட விட முடியாது. So please remember, always be forgiving, much more happiness. And I will tell you, for existence we need 3 E's. Emotion, repeat, emotion, eating, exercise. The 3 E's I made it as 3 mantras, Samir. For last 60 years I am telling globally, the 3 mantras will you repeat? Be positive thinking, be healthy in eating, adequate in exercising. You are going to hold 3 mantras. No disease will come
any disease comes, will go off from you. So please avoid hurry, worry, curry to get worried. இது சொல்லி இன்றும் நான் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 8 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. நடந்துதான் செல்வேன். புதுசாக லிஃப்ட் வேணும் வந்தேன். சார் லிஃப்ட்ல வாங்கல, ஏமான்னு கேட்டேன். லிஃப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. இந்த சிரிப்பை மட்டும் விடாமல் இருந்தால் இதுவரை உலகத்தில் இந்த சிரிப்புக்கு ஈக்குவல் மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. சிரிப்புக்கு ஈக்குவல் எந்த வியாதியும் போக்குகின்ற சக்தி சிரிப்புக்கு மட்டும்தான் என்று சொல்லி அது சிறப்புடன் வாழ்த்து விடைபெறுகின்றேன். அதுதான் அருமையாக இன்விடேஷனில் பாருங்களேன். அது ஒரே நிமிடம் கூட இன்விடேஷன்